நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா உங்களோட போர்ட்ஃபோலியோவை டெய்லி செக் பண்றீங்களா? ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு மேல போகுது கீழே வந்திருக்குன்னு பார்த்துட்டு உங்க போர்ட்ஃபோலியோ அந்த ஒரு பர் டே அப் டவுன் டெய்லி ட்ராக் பண்றீங்களா? அப்படி நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஆங்ஸைட்டி தான் வரும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஷார்ட் டைம்ல எப்பவுமே வாலட்டைலா தான் இருக்கும். அப்போ வரக்கூடிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ்க்கு சூட்டபிளா மார்க்கெட் மேலேயும் கீழையும் போற மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ மேலேயும் கீழையும் போகும். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா இந்த ஒரு மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டியை இக்னோர் பண்ணிட்டு டெம்பரமெண்டோட உங்களோட கோல்ஸை மட்டும் அச்சீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எவ்ரி 3 months உங்க போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க. இதை மட்டுமே பண்ணுங்க. டெய்லி எல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோவை செக்கே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னாக்கா நீங்க அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத இழக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு மார்க்கெட்ல. ஸோ டெம்பரமெண்டோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.